மியான்மர் நாட்டின் மத்திய பகுதியில் இன்று சுமார் 10 மணி அளவில் இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கம் முதல் நிலநடுக்கத்தில் 7.7 ரிக்டர் அளவுகளில் பதிவாகி இருக்கிறது. அடுத்த 12 நிமிடத்தில் 7.2 ரிக்டர் அளவுக்கு மியான்மரில் இன்று 11:50 மணி அளவில் 12 நிமிட இடைவெளியில் அடுத்தடுத்து 2 நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது வட்டமிட்டு காட்டப்பட்டிருக்கும் இந்த காட்சியானது ஒரு அடுக்குமாடி கட்டிடம், ஒரு 10 மாடி கட்டிடம் அப்படியே சீட்டுக்கட்டு போல சரிந்து பூமியில் புதைந்து போகக்கூடிய அந்த காட்சியை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இடிபாடுகளுக்கு சிக்கி பலர் உயிரிழந்திருக்க கூடும் என்ற தகவலும் பரவி இருக்கிறது. மியான்மர் நாட்டை தொடர்ந்து தாய்லாந்து நாட்டிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது. தாய்லாந்து, மியான்மர் மட்டுமல்ல, இந்தியாவின் அண்டை நாடுகள் என்பதால் இங்கே மணிப்பூர், மிசோரம் ஆகிய மாநிலங்களிலும் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக அங்குள்ள மக்கள் பீதி அடைந்திருக்கிறார்கள். மியான்மர் நாட்டில் அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு பல கட்டிடங்கள் சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி பலர் உயிரிழந்திருக்க கூடும். சேத மதிப்பீடு விவரம் இன்னும் வரவில்லை. 7.7 ரிக்டர் மற்றும் 7.2 ரிக்டர் என 2 நாடுகளிலும் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கத்தால் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களிலும் அதன் பாதிப்புகள் உணர தொடங்கி இருக்கிறார்கள் மக்கள். இதனால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. 3 நாடுகளை அச்சுறுத்திய இந்த நிலநடுக்கமானது இன்று 11:50 மணி அளவில் மியான்மர் நாட்டின் மத்திய பகுதியை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மியான்மர் நாடு, தாய்லாந்து நாடு மற்றும் இந்தியாவின் வடகிழக்கு மாகாணங்களான மணிப்பூர், மிசோரம் ஆகிய மாநிலங்களிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் அண்டை நாடான மியான்மர் மற்றும் தாய்லாந்து ஆகிய 2 நாடுகளிலுமே இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டு ஏராளமான கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. இதனால் பலர் இந்த இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அந்த நாடுகளில் இருந்து சேத விவரங்கள் இன்னும் சில மணி நேரங்களில் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3 நாடுகளை அச்சுறுத்திய இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் மீட்பு பணிகள், ஏற்பட்டுள்ள சேதங்கள் ஆகியவை தொடர்பான விவரங்கள் இன்னும் சில மணி நேரங்களில் வர இருக்கிறது. இந்தியாவிலும் இந்த நில அதிர்வு தொடர்பாக வடகிழக்கு மாநிலங்களான மிசோரம், மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்களில் முன்னெச்சரிக்கை மற்றும் அபாய அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.